பெர்த் ஆஃப் பெருவோட போன் சில்லிங் மொமெண்ட்ஸ்ல இருந்து சன் ஜிங்வூ ஷேடோ ஆர்மியோட எர்த் ஷேக்கிங் எக்ஸ்பென்ஷன் இந்த சீன்ஸ் எல்லாமே வர சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட பீக் அனிமேஷன்ல ஒரு நியூ ஸ்டாண்டர்டே செட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கொஸ்டின், இந்த சீசன்ல இருந்த எல்லா மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல விச் எக்ஸாக்ட் மொமெண்ட் கேவ் த பிக்கஸ்ட் கூஸ் பம்ப்? இன்னைக்கு நாம அதை தான் ரேங்க் பண்ண போறோம். நாட் பை ரா ஸ்ட்ரென்த், நாட் பை லோர், பட் பை பியூர் ஹைப் ஃபேக்டர். வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஃப்சி தி ஃபைனல் கட் தமிழ். இந்த சேனல்ல நாம அனிமியோட மோஸ்ட் ஹைப்டு மொமெண்ட்ஸ், பவர் ஸ்பைக்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீப் ரேங்கிங்ஸ் எல்லாமே டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போறது சோலோ லெவலிங் சீசன் 2 ஓட பியூர் அட்ரினலின் ஃபேக்டரின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த சீசன்ல அனிமேஷனும் ஹைப்பும் லிட்டரலி சேம் ஃப்ரேம்ல கொலைட் ஆகுது. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ரேங்க் எவ்ரி மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை பியூர் ஹைப் ஃபேக்டர், த மெட்ரிக்ஸ் ஆஃப் ஹைப். ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கிரிட்டேரியாவை கிளியர் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட் பவர் ஸ்கேலிங் பேஸ்ல இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நம்ம 3 மெட்ரிக்ஸை யூஸ் பண்றோம். அது என்னன்னா விஷுவல் இம்பாக்ட், மியூசிக் பிளஸ் சவுண்ட் டிசைன், narrative stakes. ஸோ விஷுவல் இம்பாக்ட் என்னன்னா சீனை பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற விஷயம். மியூசிக் பிளஸ் சவுண்ட் டிசைன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சே நம்மளுக்கு கூஸ் பம்ப் கொடுக்கணும். நரேட்டிவ் ஸ்டேக்ஸ்னா சீன் ஸ்டோரியில பெரிய பே ஆஃப் ஃபீல் கொடுக்கணும். அந்த ஒரு சீன் இந்த ஸ்டோரியில பங்கமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த 3 கம்பைன் ஆனாதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீக் ஹைப் லெவலுக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ சீசன் 2 ஸ்டார்ட்ல ஜின்வூ ஆல்ரெடி ஸ்ட்ராங் இல்லையா, ஆனா ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க்ல அவனோட ஆரா கம்ப்ளீட்டா மாறி போச்சு. பெரூஸ் டெரிஃபையிங் எமர்ஜென்ஸ். கண்டெண்டர்ஸ்ல நம்பர் 1 நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது பெருவோட பர்த் சீன் சொல்லலாம். ஜேஜு ஐலாண்ட்ல ஆண்ட் கிங்கோட பயங்கரமான எமர்ஜென்ஸ் இது சிம்பிள் மான்ஸ்டர் இன்ட்ரோ இல்ல, இது லிட்டரலி டெரர் இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஷார்ப் விங் மோஷன், ஹரிஃபையிங் ஃபேஸ் டீடைல்ஸ், ரெட் பிளாக் கான்ட்ராஸ்ட், எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோட பியர் ரியாக்ஷன். இது அனிமில லைட் நாவல் இன்டென்சிட்டியை விஷுவல் கோல்டா கன்வெர்ட் பண்ண சீன் சொல்லலாம். பெருவோட ஃபர்ஸ்ட் ரோர் மூமெண்ட்ல இருந்தே ஹைப் லெவல் ஸ்கை ராக்கெட் மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. எஸ்பெஷலி அனிமேஷன் ஃப்ளூயிடிட்டி அண்ட் மெனஸ் டிசைன் இதெல்லாமே அனிமி கம்யூனிட்டியில ஒரு இன்ஸ்டன்ட் ஐகானிக் சீனாவே மாறிடுச்சு. ஷேடோ ஆர்மி எக்ஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஹைப் ஃபேக்டர் ஷேடோ ஆர்மியோட growth scenes சொல்லலாம். ஜின்வூ லோ டயர் ஷேடோஸை எலைட் நைட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது அது பவர் இன்க்ரீஸ் மட்டும் இல்ல, அது எமோஷனல் பே ஆஃப்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்கு ஃபெமிலியர் எனிமீஸே இந்த டேங்க், அயன், டஸ்க், அப்புறம் பெரு இல்லையா, இவங்க எல்லாமே லாயல் ஷேடோஸா மாறும்போது எவ்ரி ரிசரக்ஷன் ஃபீல்ஸ் லைக் அ நியூ ஸ்குவாட் அன்லாக் மொமெண்ட். அண்ட் ஆர்மி ஸ்கேல் வைடு ஷாட் சீன்ஸ்ல எல்லாம் அந்த பிளாக் பர்பிள் ஷேடோ ஸ்ப்ரெட் ஆகிற விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க பியூர் சினிமா மாதிரி இருக்கும். இதுதான் ஜின்வூ சிங்கிள் ஃபைட்டர்ல இருந்து ஆர்மி கமாண்டரா மாறுறான் அப்படிங்கிற டிரான்சிஷனை கொடுக்குற பிக்கஸ்ட் ஹைப் சீன்னு சொல்லலாம். ஜின்வூஸ் சோவரின் அசென்ஷன். இப்போ சீசனோட அப்சல்யூட் பீக்குக்கு வருவோம். ஜின்வூ அவனோட சோவரின் பிரசன்ஸை எம்ப்ரேஸ் பண்ற சீன் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் லெவலப் இல்ல, இது ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் ஹண்டர்ல இருந்து ஷேடோ மோனார்க்கா மாறுற ஃபீலிங்கை இந்த சீன் நம்மளுக்கு கொடுக்குது. பிகாஸ் கலர் பேலட்ல கூல் ப்ளூஸ்ல இருந்து டார்க் பர்பிள் டு பிளாக் டாமினன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுற மொமெண்ட்ஸ், லைட்டிங் எஃபெக்ட்ல ஃபேஸ் ஷேடோஸ் யூஸ் பண்ணது, இது எல்லாமே ஹியூமனிட்டி ஃபேட் ஆகிற சிம்பாலிக் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸ்லோவா மியூசிக் ரைஸ் ஆகி ஆர்மி ரெஸ்பான்ஸ் சிங்க் ஆகும்போது சீன் லிட்டரலி என்ன சொல்லுதுன்னா he is no longer just Sung Jinwoo and this is the most cinematic hype scene in the season. So final hype ranking S ல இருந்து D டயர் வரைக்கும். ஓகே, இப்போ ஃபைனலா டயர் லிஸ்ட் லாக் பண்ணுவோம். S டயர்ல நம்மளுக்கு ஜின்வூவோட சோவரின் அசென்ஷன் சீனும் பெருவோட எமர்ஜென்சி சீனும் இருக்கு. A டயர்ல ஷேடோ ஆர்மி மாஸ் எக்ஸ்பென்ஷன் சீனும் பெருவோட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் சீனும் இருக்கு. B டயர்ல டஸ்க் எலைட் அப்கிரேட் சீன் இருக்கு. அது போக கைசலோட ஏரியல் சம்மான் ஆரா சீன் இருக்கு. சி டயர்ல ஷேடோ நைட்ஸ் எல்லாருமே கிரேட் ப்ரொமோஷன் ஆகிற சீன் இருக்கு. அது போக அயன் இல்லைன்னா டேங்கோட காம்பேக்ட் பஃப் சீன்ஸையும் சி டயர்ல ஆட் பண்ணலாம். டி டயர்ல ஆஃப் ஸ்கிரீன் பவர் ஜம்ப்ஸ் சொல்லலாம். பிகாஸ் அதுங்க தான் இம்ப்ளைடு ஸ்பைக் லெவல்ஸ் ஆஃப் அஸ். ஸோ ஃபைனலி வீடியோட கடைசியில சோலோ லெவலிங் சீசன் 2ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஜஸ்ட் ஸ்ட்ராங்கர் ஆகிறது இல்ல, எவரி எவல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஹைப் ஈவெண்ட்னே சொல்லலாம். அனிமேஷன், மியூசிக் அண்ட் ஸ்டோரி பே ஆஃப் பெர்ஃபெக்டா சிங்க் ஆன மொமெண்ட்ஸ் தான் நமக்கு மறக்க முடியாது. ஆனா எனக்கு ஜின்வூவோட சோவரின் ஆரா சீனும் பெருவோட பர்த் சீனும் தான் இன்னுமே அப்சல்யூட் பீக்கா எஸ் டயர்ல இருக்கு. ஆனா உங்க எஸ் டயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க. திஸ் இஸ் டிஎஃப்சிடி அண்ட் இன்னும் பல அனிமி ஹைப் மொமெண்ட்ஸை நம்ம ரேங்க் பண்ணுவோம். What was that? What was that? How dare you, human? Arise.